கலைஞர் 100 விழாவில் தனித்து விடப்பட்ட வடிவேலு வீடியோ வைரல். கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் திரையுலகத்தினர், முக்கிய நிர்வாகிகள், முக்கிய பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த விழாவில் பங்கேற்ற நடிகர் வடிவேலுவுடன் தான் இருக்கும் புகைப்படத்தை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவுதான் சமூக வலைதளத்தில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ரஜினிகாந்த், கமலஹாசன், தனுஷ், சூர்யா, நயன்தாரா, கார்த்தி, ஜெயம் ரவி, அருண் விஜய், ஆர்.ஜே. பாலாஜி, இயக்குனர் வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், பார்த்திபன், வடிவேலு, ரோஜா, கன்னட நடிகர் சிவராஜ்குமார், முத்துக்காளை, சாக்ஷி அகர்வால், இயக்குனர் ப. ரஞ்சித் என முக்கிய திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபனும் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நடிகர் வடிவேலுவுடன் இருக்கும் புகைப்படம் ஒன்றை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருவரும் இணைந்து நடித்தால் என்பது பற்றி நீண்ட நேரம் பேசினோம். பார்க்கலாம், விரைவில் வந்தால், இல்லாவிட்டாலும் பார்க்கலாம், எப்போது வந்தாலும் என தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள், நீங்கள் படத்தில் இணையுங்கள், நடியுங்கள், காமெடி செய்யுங்கள். ஆனால் அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மனிதரான விஜயகாந்த் காலமான நிலையில் விருப்பு வெறுப்புகளை மறந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கலாம். ஆனால் அவற்றை செய்யாமல் கல் நெஞ்சம் படைத்த வடிவேலு கடைசி வரை அவரின் முகத்தை பார்க்கவே வரவில்லை. இப்படி இருக்க கொஞ்சமும் கூட எந்த கூச்சமும் இன்றி கருணாநிதி நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருப்பது இணையவாசிகளை வெறுப்படைய வைத்திருக்கிறது. அதையும் தாண்டி அவருடன் நடிகர் பார்த்திபன் புகைப்படம் எடுத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விஜயகாந்த் சம்பவத்தை தொடர்ந்து வடிவேலு மீது இணையவாசிகள் மற்றும் பொதுமக்கள் வெறுப்பில் இருக்கும் நிலையில் தற்போது இந்த புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருவது மேலும் கொதிப்படைய வைத்திருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இது ஒருபுறம் என்றால், விழா முடிந்து வடிவேலுவுக்கு நடந்த சம்பவம் தான் பெரிய சம்பவம். விழா முடிந்தவுடன் ரஜினி, கமல் உள்ளிட்ட அனைவரும் பாதுகாப்பாக காரில் ஏறி சென்றனர். அவர்களுக்கு செக்யூரிட்டிஸ் பாதுகாப்பு கொடுத்தனர். ஆனால் வடிவேலு வெளியே வந்தபோது யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. மேலும் ரேஸ்கோஸிலிருந்து வெளியில் இருக்கும் காருக்கு கொண்டு போய் விடுவதற்காக பேட்டரி கார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடிவேலுவுக்காக பேட்டரி கார் நிறுத்தப்பட்டது. ஆனால் அதில் ட்ரம்ஸ் மணி அவரது குடும்பத்தினர் ஏறினர். அப்போது ட்ரம்ஸ் மணியிடம் வடிவேலு ஏற வேண்டும் என கூறப்பட்டது. அவனெல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு பேட்டரி காரு என வடிவேலுவை ஒருமையில் பேசினார். பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட காரிலும் ஏற முற்பட்ட போது இறக்கிவிடப்பட்டார். பிறகு பார்த்திபன் அவருக்கு சப்போர்ட் செய்து அழைத்துச் சென்றார். இந்த காட்சிகள் தான் தற்போது இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி கொண்டிருக்கிறது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே என்றும் இது வடிவேலுவுக்கு தேவைதான் என விஜயகாந்தின் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.